ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎம்டிஏ எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா? ஸோ நேற்று நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ எக்ஸாம் வந்து சிலபஸ் கிடையாது, அது எந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்ட்டில் தான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருந்தேன் அந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் வந்து என்ன சொல்லி இங்கிலீஷ் டிராஃப்ட், அப்புறமா தமிழ் டிராஃப்ட், அதில் வந்து லெட்டர் ரைட்டிங், அதுக்கப்புறமா வந்து எஸ்ஏ ரைட்டிங் மேபி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜில் வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, அப்புறமா மேக்ஸ் இதெல்லாம் வரலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து இன்றைக்கி எக்ஸாம் எழுதினவங்களுக்கு தெரியும் அது எதுவுமே வரல. ஸோ ஜென்ரல் நாலேஜ் 50 மார்க்ஸில் வந்து இது எதுவுமே வரல. ஓகேவா? ஸோ என்ன வரல, ஹிஸ்ட்ரி வரல, ஜியோக்ரஃபி வரல. ஜியோக்ரஃபியில் வந்து ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து என்னென்னா எக்கனாமிக்ஸில் வந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு. மேக்ஸு சுத்தமாக வரவே இல்லை. அப்புறம் பாலிட்டிலேயும் 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்துச்சு. அண்டு மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்டு தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிராஃப்ட் அப்படின்னு வரைவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. பட் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா இங்கிலீஷில் ஃபுல்லாகவே இந்த கிராமர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் 25 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி தமிழ் எடுத்துட்டாலுமே அது ஃபுல்லாகவே இலக்கணம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ ஆக மொத்தத்தில் கொஸ்டின்ஸ் வந்து மீடியம்னு சொல்ல முடியாது, டஃப்பாக தான் இருந்துச்சு. பிகாஸ் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, ஸ்கூல் புக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது டஃப்பாக தான் இருக்கும். அண்ட் வந்து எதுவுமே படிக்காமல் சும்மா போயிருந்தால் கண்டிப்பாக அது வந்து ஈஸியாக அவங்களுக்கு ஃபீலாக இருக்கும். பட் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த சிஎம்டிஏ ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ் வந்து டஃப்பாக தான் இருந்துச்சு. ஸோ அவங்க கொஸ்டின் பேப்பரை வந்து திரும்ப வாங்கிட்டாங்க இல்லையா, ஸோ அவங்க கொடுத்து விடலாம். ஸோ கொஸ்டின் புக்லெட் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய மெமரியில் இருந்த கொஸ்டின்ஸை மட்டும் ஒரு 30 ரிலேட்டட் கொஸ்டின்ஸை, ஸோ 30 சம்திங் கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து சிஎம்டிஏ ஜூனியர் அசிஸ்டன்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா, ஸோ அது உங்களோட மெமரியில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து இந்த நான் சொல்கிற கொஸ்டின்ஸில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எனக்கு ஞாபகத்தில் இருந்த ஒரு 30 கொஸ்டின்ஸ், அதுவும் ஜென்ரல் நாலேஜில் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். பிகாஸ் இங்கிலீஷ் எல்லாமே வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னே தெரியலை. ஏதாவது அமெரிக்கனில் கொஸ்டின் பேப்பராக இருக்கும், யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து ஏதாவது கொஸ்டின் பேப்பர் எடுத்துருப்பாங்க போல். ஸோ எங்கேருந்து எடுத்தானே தெரியலை. அங்கே ஏதாவது எக்ஸாம் நடந்திருக்கும். ஸோ அதுலேருந்து உள்ள கொஸ்டின் பேப்பர் மாதிரி தெரியுது. ஸோ எங்கேருந்து எடுத்தாங்கன்னு எதுவுமே தெரியலை. அண்ட் ஆல்சோ தமிழ் வந்து எனக்கு தெரியலை. அண்டு வந்து கொஸ்டின் வந்து பைலிங்குவல் கிடையாது. ஓகேவா? ஃபுல்லாக வந்து இங்கிலீஷில் தான் இருந்துச்சு. அண்டு அந்த தமிழ் செக்ஷன் மட்டும் தான் தமிழில் இருந்துச்சு. ஸோ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபிலாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஃபிலாலஜி அதோட ஸ்பெல்லிங்கே வந்து தப்பாக தான் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ ஃபிலாலஜி அப்படிங்கிறது எதுனா லாங்குவேஜஸை பற்றி படிக்கிறது தான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபிலாலஜி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபிலாலஜி அப்படிங்கிறது இந்த லாங்குவேஜஸை பற்றி படிக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டீவேல்யூவேஷன் ஆஃப் ஏ கரன்சி. ஸோ இது எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். ஸோ டீவேல்யூவேஷன் ஆஃப் கரன்சி அப்படின்னா அந்த கரன்சியில், அதாவது ஃபால் ஆஃப் த வேல்யூ ஆஃப் கரன்சி, அந்த கரன்சியோட மதிப்பில் வந்து குறையிறது. ஓகேவா? அந்த மதிப்பு வந்து குறையிறது தான் டீவேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து எஃபெக்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா இன்ஃப்ளேஷன், அப்புறமா ஹையர் க்ரோத் அண்ட் இன்க்ரீஸ்ட் டிமாண்ட் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து இதோட எஃபெக்ட். ஸோ இந்த ரிலேட்டடில் தான் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஓசார் அப்படிங்கிறது வந்து என்ன, ஓசார் இஸ் நோன் ஃபார் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஓசார் அப்படிங்கிறது என்ன பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற வந்து ஒரு டவுன் தான் வந்து ஓசார் அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இன்ஸ்டாலேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஹெச்ஏஎல், அதாவது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், ஸோ அது இருக்குது. அப்புறமா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீசஸ், ஸோ இதெல்லாமே அங்கே இருக்குது ஓசார் அப்படிங்கிற ஒரு டவுனில். ஸோ இந்த டவுனில் வந்து என்ன ஃபேமஸ் அப்படின்னா வியார்ட்ஸ், கிரேப்ஸ் அண்ட் ஆனியன். ஸோ இதுவும் வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஓசாரில் வந்து டிஃபென்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஏர்போர்ட்டும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஏர்போர்ட்டை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாசிக் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நாசிக் ஏர்போர்ட்னா அது இந்த ஓசார் டவுன் இருக்கு இல்லையா, இது வந்து நாசிக் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் இதை என்ன சொல்கிறாங்க, நாசிக் ஏர்போர்ட் சொல்கிறாங்க, இல்லைனா ஓசார் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் ரிலேட்டடாக ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஆப்ஷன் எதுவும் ஞாபகம் இல்லை. ஸோ கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஞாபகம் இருந்துச்சு. ஸோ அதான் சொல்லியிருக்கேன். ஆப்ஷனில் வந்து ஏர்போர்ட் ரிலேட்டடாக
ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ அதான் வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து ஒசாரில் வந்து இன்னொன்று ஃபேமஸ் என்ன பார்த்தீங்கன்னா பிரகதி ஏரோஸ்பேஸ் மியூசியம். அதுவும் வந்து எங்கே இருக்குன்னா ஒசார் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ ஒசார் அப்படிங்கிறது வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு பிளேஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து 4th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் இஸ் ரிலீஸ்டு பை. ஸோ இந்த வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து எது ரிலீஸ் பண்ணுதுன்னு கேட்டிருந்தாங்க. ஆன்சர் வந்து யுனைடெட் நேஷன். நெக்ஸ்ட் வந்து மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, நரேந்திர மோடி லான்ச் பண்ணது. ஸோ இதை பற்றி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. பட் ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் பெருசாக இருந்துச்சு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம். ஓகே, மேக் இன் இந்தியா அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து மேக் இன் இந்தியா ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருந்தாலும். ஸோ என்னைக்கு அப்படின்னா September 25 and 2014. ஸோ இதோட மெயின் கோல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் இந்தியா ஏ குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப் அப்படின்னா ஒரு சென்டர் அப்படின்னு சொல்லலாமா. ஸோ இந்தியாவை வந்து குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்றுறது தான் இந்த மேக் இந்தியா ப்ரோக்ராமோட கோலாக இருக்குது. அண்ட் பை என்கரேஜிங் போத் மல்டிநேஷ்னல் அஸ் வெல் அஸ் டொமஸ்டிக் கம்பெனிஸ் டு மேனுஃபேக்சர் த ப்ராடக்ட்ஸ் வித் இன் த கண்ட்ரி. ஸோ நம்ம நாட்டுக்குள்ளாடியே வந்து ப்ராடக்ட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக வந்து என்கரேஜ் பண்ணுறது போத் மல்டிநேஷ்னல் அஸ் வெல் அஸ் டொமஸ்டிக் கம்பெனிஸாக. நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் அப் நியூ செக்டார் ஃபார் ஃபாரின் கேபிட்டல். ஸோ ஃபாரின் கேபிட்டலுக்காக புது செக்டார்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே வந்து கோல்ஸாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னைக்கு லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க, September 25, 2014. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோ கிராப்ஸ் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. ஸோ பெட்ரோ கிராப்ஸ்னால் என்னது, அண்ட் அந்த பெட்ரோ கிராப்ஸில் எது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த பெட்ரோ கிராப்ஸ் அந்த நேம்லேருந்து நமக்கு தெரியும் அது வந்து பெட்ரோலியம் ரிலேட்டடாக அது ஒரு கொஸ்டின் தான் அப்படின்னு. ஸோ இந்த பிளான்ஸ் வந்து ஈல்டு பெட்ரோலியம். ஸோ இந்த பிளான்ஸ்லேருந்து பெட்ரோலியம் கிடைக்கிது, அதில் வந்து நமக்கு பெட்ரோலுக்கு சப்ஸ்டியூட்டாக வந்து யூஸ் பண்ணலாம், அதில் இருக்கிற காம்பவுண்ட்ஸை வந்து பெட்ரோலுக்கு சப்ஸ்டியூட்டாக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரோ கிராப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து இந்த கிராப்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஹைட்ரோ கார்பன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமா அந்த பிளான்ட்டு, அண்ட் ஆல்சோ எத்தனாலையும் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுமா. ஸோ இது வந்து நம்ம ஒரு அல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ் நீடட் ஃபார் பிளான்ஸ். ஸோ பிளான்ஸுக்கு தேவையான மேக்ரோ நியூட்ரியன்ஸ் எது அப்படின்னா ஒரு 6 இருக்குது. ஸோ என்னெல்லாம்னா கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அண்ட் வந்து இன்னும் 2 இருக்குது. ஓகேவா, நான் எழுதலை. ஸோ இன்னொன்று வந்து சல்ஃபர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் வந்து சல்ஃபர் கொடுத்துருக்காங்க, மெக்னீஷியம், கால்சியம். ஸோ இந்த 3லேயும் வந்து வரும். ஓகேவா. ஸோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம், அப்புறமா சல்ஃபர். ஓகேவா. ஸோ இது வந்து பிளான்டோட க்ரோத்துக்காகவும் ப்ரோட்டீன் சிந்தசிஸுக்காகவும் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஹாலிஸ் காமெட். ஸோ ஹாலிஸ் காமெட் அப்படிங்கிறது வந்து தெரியும் இல்லையா, வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து விசிபிள் ஃப்ரம் எர்த் எவ்ரி 75 to 76 இயர்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, எவ்வளோ வருஷத்துக்கு ஒருக்கா வந்து இது வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆன்சர் வந்து 76 இயர்ஸ். ஓகேவா. ஸோ 75 கொடுத்துருந்தா அது போடலாம், இல்லைனா 76. ஓகே, 76 தான் மேக்ஸிமம் கரெக்டாக. அண்ட் ஹாலி வந்து லாஸ்ட்டாக வந்து எப்போ தெரிஞ்சிச்சு அப்படின்னா 1986 வந்து தெரிஞ்சிச்சு. இனிமேல் எப்போ தெரியும் அப்படின்னா 2061 தெரியும். ஸோ அது வந்து 2016 கிடையாது, 2061 வந்து தெரியும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பேர்டு ஃபுட் டெல்டா. ஸோ பேர்டு ஃபுட் டெல்டா இஸ் பெஸ்ட் ஃபார்ம்டு பை. ஸோ இந்த பேர்டு ஃபுட் டெல்டா அப்படிங்கிறது வந்து எந்த ரிவரில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து மிசிசிப்பி ரிவர். ஸோ இந்த மிசிசிப்பி ரிவரில் பேர்டு ஃபுட் டெல்டா, அதாவது பேர்டு ஃபுட்டோட அந்த கிளா இருக்கு இல்லையா, பாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி வந்து அந்த டெல்டா ஃபார்ம் ஆகிறனால இதுக்கு வந்து இந்த மிசிசிப்பி ரிவர்னால ஃபார்ம் ஆகிற டெல்டாவுக்கு பேர்டு ஃபுட் டெல்டா அப்படிங்கிற நேம் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கேனான் இஸ் ரிலேட்டட் டு விச் கேம். கேனான் வந்து எந்த கேம் சார்ந்தது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா பில்லியார்ட்ஸ். ஸோ பில்லியார்ட்ஸ் அப்படின்னா ஸ்னூக்கர் கேம் இருக்கு இல்லையா, ஒரு பெரிய ஸ்டிக்கு வச்சுட்டு அந்த டேபிளில் வந்து பால் வச்சுட்டு இது பண்ணுவாங்க இல்லையா. ஸோ டிவிலெலாம் ஃபிலிம்ஸில் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ பில்லியார்ட்ஸ் அப்படிங்கிறது ஆர் ஸ்னூக்கர் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ கேனான் அப்படிங்கிறது இது ரிலேட்டடாக தான். ஸோ ஐ திங்க் இது வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபுட்பாலுக்கு வந்து கோல் அடிப்போம் இல்லையோ, ஸோ அதே மாதிரி பில்லியார்ட்ஸுக்கு வந்து கேனான் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கா ஆஃப் இந்தியன் ஃபுட்பால். ஸோ இந்தியன் ஃபுட்பாலோட மெக்கா அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின். ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னா கொல்கட்டா. ஓகேவா. மெக்கா ஆஃப் இந்தியன் ஃபுட்பால் வந்து கொல்கட்டா.
நெக்ஸ்ட் வந்து சிஎன்ஜி ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆப்ஷன் எனக்கு அஸ் யூஷுவல் வந்து மறந்து போச்சு. ஸோ சிஎன்ஜி அப்படின்னா கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு தெரியும். ஸோ இது வந்து ஃபியூவல். இது வந்து நமக்கு எதுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கேஸோலின், டீசல் ஃபியூவல், அதுக்கப்புறமா லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் இருக்கு இல்லையா, எல்பிஜி. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து அதர் ஃபியூவல்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த நேச்சுரல் கேஸில் வந்து என்வான்மெண்ட் அஃபெக்ட் ஆகிறது வந்து கம்மியாக தான் இருக்கும். அண்ட் வந்து அவ்வளோவா ஸ்பில் ஆகாது. ஏன்னா இது வந்து ஏரை விட ரொம்பவே லைட்டரானது. அண்ட் இந்த சிஎன்ஜி வந்து மெயினாக வந்து என்ன இருக்குன்னா இதில் மீத்தேன் CH4 இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ லெஸ் பொல்யூஷன். ஸோ இதோட பொல்யூஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும் when compared to other gas. ஓகேவா? ஸோ சிஎன்ஜி பற்றி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து விச் பாலிமர் இஸ் யூஸ்ட் இன் பில்லட் ப்ரூஃப் மெட்டீரியல். ஸோ பில்லட் ப்ரூஃப் மெட்டீரியல் தயாரிக்கிறதுல எந்த பாலிமர் யூஸ் பண்ணாங்கன்னா பாலிகார்பனேட்ஸ். ஸோ பில்லட் ப்ரூஃப் மெட்டீரியலில் என்ன பாலிமர் யூஸ் பண்ணுறாங்க? பாலிகார்பனேட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிரேட் ஸ்மோக்கி மவுண்டன் நேஷ்னல் பார்க். ஆக்சுவலாக வந்து நம்ம படிக்கும்போது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கும்போது நம்ம என்ன படிப்போம்? நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற நேஷ்னல் பார்க், தமிழ்நாட்டில் இருக்கிற நேஷ்னல் பார்க்ஸ் அந்த மாதிரி தான் படிப்போம் இல்லையா? ஸோ இவங்க வந்து எங்கேருந்து தான் கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னு தெரியல. பிகாஸ் இது வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நேஷ்னல் பார்க். ஸோ அதை பற்றி தான் கேட்டிருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி ஐ ஃபீல் தட் இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னா இங்கிலீஷில் தான் சொன்னேன். இங்கிலீஷ் எல்லாமே ரொம்பவே கஷ்டமாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக அப்படி ஃபீல் ஆச்சு. இங்கிலீஷில் வந்து அந்த மீனிங்ஸாக இருந்தாலும் சரி, பேசேஜ் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஏன் வந்து இந்த அமெரிக்க நேஷ்னல் பார்க் எடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ அங்கேருந்து ஏதாவது கொஸ்டின் பேப்பரை வச்சு இங்கே எடுத்தாங்கனாலும் தெரியல. ஓகே, நம்ம படிக்கலாம். ஸோ அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கிரேட் ஸ்மோக்கி மவுண்டன் நேஷ்னல் பார்க்கை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கிரேட் ஸ்மோக்கி மவுண்டன் நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு நேட்டிவ் பிளான்ட், அதாவது ஜின்சங், ஐ திங்க் அது வந்து ஜிஞ்சர் மாதிரியான ஒரு டைப்பான பிளான்ட், சரியா? ஸோ இதை வந்து ஏதோ பண்ணுறாங்க. ஐ மீன் அந்த ஜின்சங்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளான்ட் போச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதை வந்து இல்லீகலாக திருடிட்டு பிளாக் மார்க்கெட்டில் போய் ஏதோ சம்திங் அதை விற்கிற அந்த மாதிரி ஒரு நியூஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அந்த ஜின்சங்கை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அதோட நேம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுதான் வந்து பிளான்ட் போச்சிங் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்மோக்கி மவுண்டன் நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னா யூஎஸ்ஏல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 15th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஓசோன் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன கொஸ்டின் எனக்கு அஸ் யூஷுவல் மறந்துடுச்சு. ஓசோன் வந்து O3 அப்படின்னு தெரியும். அண்ட் இது வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து அதிகமாக ஓசோன் லேயரை அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 16th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ரிலேட்டடாக ஒரு அமெண்ட்மெண்ட் எது அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி ஆப்ஷன் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. 73rd அமெண்ட்மெண்ட், 86th அமெண்ட்மெண்ட், 97th அமெண்ட்மெண்ட் அண்ட் 94th அமெண்ட்மெண்ட், இப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்களா. ஸோ நம்ம என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 73rd அமெண்ட்மெண்ட் அது வந்து 1992 வந்தது. ஸோ இந்த ஆக்ட் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா பார்ட் 9ல் this act has added a new part 9 to the Constitution of India. ஓகே, அந்த Constitution of Indiaவில் ஒரு நியூ பார்ட் 9 வந்து ஆட் பண்ணிச்சு. அது வந்து பஞ்சாயத்து. ஓகேவா? ஸோ அதோட ஆர்டிக்கல் வந்து 243லேருந்து 243O வரைக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, இந்த ஆக்ட் வந்து ஆல்சோ ஆடட் நியூ 11th ஷெட்யூல் டு தி கான்ஸ்டியூஷன். ஸோ 11th ஷெட்யூல் அண்ட் பார்ட் 9 வந்து ஆட் பண்ண அமெண்ட்மெண்ட் வந்து எது அப்படின்னா 73rd அமெண்ட்மெண்ட் 1992. ஸோ அதில் என்ன வருது? பஞ்சாயத்து பற்றி வருது. ஸோ ஆர்டிக்கல் 243 to 243O. நெக்ஸ்ட் வந்து 86th அமெண்ட்மெண்ட் 2002. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ப்ரொவைட் ரைட் டு எஜுகேஷன் அஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் இன் பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ ரைட் டு எஜுகேஷன் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறத வந்து இது ப்ரொவைட் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லை, இந்த சேம் அமெண்ட்மெண்ட் வந்து ஆர்டிக்கல் 21A அப்படிங்கிற ஒன்று வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ரைட் டு எஜுகேஷன் அஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட் ஃபார் சில்ட்ரன் பிட்வீன் 6 to 14 years. ஸோ 6லேருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு வந்து எஜுகேஷன் வந்து கம்பல்சரி அப்படிங்கிறத வந்து ஆர்டிகல் 21A 86th அமெண்ட்மெண்ட் 2002 வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் 97th அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து 2011. ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு ரிலேட்டடான அமெண்ட்மெண்ட் வந்து 97th அமெண்ட்மெண்ட்.
ஸோ 94th Amendment 2006 பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொவிஷன் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் எ மினிஸ்டர் இன் சார்ஜ் ஆஃப் ட்ரைபல் வெல்ஃபேர் இன் த ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர் அண்ட் ஜார்க்கண்ட். ஸோ சத்தீஸ்கர் அண்ட் ஜார்க்கண்ட் அந்த 2 ஸ்டேட்டுக்கும் வந்து பழங்குடி மக்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வெல்ஃபேருக்காக மினிஸ்டரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுற ஒரு ப்ரொவிஷன் தான் இந்த 94th Amendment 2006. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் பிளான்ஸ் ஆர் பாலினேட்டட் பை பேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட ஆப்ஷன் வந்து போச்சு. ஆனால் 2 ஆப்ஷன் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒன்று வந்து த அகவே பிளான்ட், இன்னொன்று வந்து சகுவாரோவா அப்படிங்கிற ஒரு இது. ஆக்சுவலி இது வந்து எங்கே இருந்தால் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற பிளான்ட்ஸுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் எந்த பிளான்ட்ஸ் வந்து பேட்ஸால் வௌவாலால் பாலினேட் ஆகுது அப்படின்னா அகவே பிளான்ட், அப்புறமா சகுராவோ அப்படிங்கிற பிளான்ட். அண்ட் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா மேங்கோ, பனானா, குவா இருக்கு இல்லையா, ஸோ இந்த கொய்யாப்பழம், அப்புறமா பனானாஸ், அப்புறமா வந்து மாம்பழம், ஸோ இதெல்லாமே வந்து இந்த பேட்ஸால் பாலினேட் ஆகுது. அந்த அகவே பிளான்ட் அண்ட் சகுரோ அப்படிங்கிற ஒரு பிளான்ட். அண்ட் த பாலினேஷன் ஆஃப் த பிளான்ட் பை பேட் இஸ் கால்டு Chiropterophyllae. I don't know the pronunciation, so பார்த்துக்கோங்க. Chiropterophyllae. ஸோ இதுதான் வந்து Chiropterophyllae அப்படிங்கிறது இந்த பேட்னால பாலினேட் ஆகிற பிளான்ட்ஸ், இந்த பாலினேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் பை பேட். ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்க, Chiropterophyllae. நெக்ஸ்ட் வந்து இன்சுலின் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. லிப்பிட்டா, ஃபேட்டா, கார்போஹைட்ரேட்டா, ப்ரோட்டீனா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இன்சுலின் அப்படிங்கிறது அது வந்து ஒரு ப்ரோட்டீன் செயின் ஆர் பெப்டைட் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இன்சுலின் வந்து எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் இந்த பேங்க்ரியாஸ். ஸோ இன்சுலின் வந்து ஒரு ப்ரோட்டீன் செயின், அது எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் இந்த பேங்க்ரியாஸ். 19th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் அனிமல் ஹேவ் எ ஸ்கல் வித் நோ வெர்டிபிள் காலம். ஸோ வந்து வெர்டிபிள் காலம் வந்து கிடையாது, ஆனால் ஸ்கல் மட்டும் இருக்கும். அது வந்து எது அப்படின்னா ஹேக் ஃபிஷ் அப்படின்ட்டு ஒரு ஃபிஷ். ஓகேவா. நெக்ஸ்ட் 20th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் அக்யூஸ்டேஷன், அதை வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் வந்து யார் பாஸ் பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்ட் தான். ஸோ அக்யூஸ்டேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் எப்படி கிடைக்கும்னா பை பர்த், பை டிசென்ட் ஆர் பை ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பயோடைவர்சிட்டி எதுன்னு கேட்டிருந்தாங்க. 2010 தான் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பயோடைவர்சிட்டி. அண்ட் 22 வந்து பார்த்தீங்கன்னா த பார்லிமெண்ட் ஆஃப் ஈரான் இஸ் கால்டு என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து மஜ்லிஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஈரானோட பார்லிமெண்ட் என்ன அப்படின்னா மஜ்லிஸ் அப்படிங்கிறது. ஸோ ட்ரை ஐஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும், சாலிடு கார்பன் டை ஆக்சைடு. ட்ரை ஐஸோட ஃபார்முலா என்னன்னு கேட்டாங்கன்னா சாலிடு கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஹூ டோல்ட் தட் ஐ ஹாவ் நத்திங் டு ஆஃபர் பட் பிளட், ஸ்வெட் அண்ட் டியர்ஸ். இதை வந்து சொன்னது யார் அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட நாட்டில் உள்ள தலைவர்கள் என்னெல்லாமோ சொல்லியிருக்காங்க இல்லையா, காந்திஜி, நேதாஜி, ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எதுவுமே கேட்காம இதை கேட்டிருந்தாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வின்ஸ்டன் சர்ச்சில். ஓகேவா. ஸோ ஐ ஹாவ் நத்திங் டு ஆஃபர் பட் பிளட், ஸ்வெட் அண்ட் டியர், அது வந்து என்னென்னா வின்ஸ்டன் சர்ச்சில். ஸோ நெக்ஸ்ட் 25th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹூ பிகேம் த ஃபர்ஸ்ட் உமன் டு பி எலெக்டட் அஸ் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் தி காமன்வெல்த். ஸோ இது யார் அப்படின்னா பேட்ரிஷியா ஸ்காட்லாண்ட் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து பிரிட்டிஷில் உள்ளவங்க. ஓகேவா. ஸோ ஹூ பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் உமன் டு பி எலெக்டட் அஸ் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் தி காமன்வெல்த், பேட்ரிஷியா ஸ்காட்லாண்ட். ஸோ நம்ம நாட்டிலே ஃபஸ்ட்டு யாரெல்லாம்னு நிறைய இருக்காங்க, அது எதுவுமே கேட்கல. ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே 26th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நேச்சர் நெவர் டிட் பீட்ரே த ஹார்ட் தட் லவ்ட் ஹர். நேச்சர் நெவர் டிட் பீட்ரே த ஹார்ட் தட் லவ்ட் ஹர். ஸோ இது யாரோட வேர்ட்ஸ் அப்படின்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட லைன்ஸ். ஓகேவா. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 27th கொஸ்டின் வந்து என்னென்னா த கேஸ் யூஸ்டு ஃபார் தி ஆர்டிஃபிஷியல் ரைப்னிங் ஆஃப் ஃப்ரூட் வந்து என்னென்னா எத்திலின். ஸோ எத்திலின் வந்து என்னென்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இட் இஸ் அ கேஷியஸ் ஹார்மோன் எத்திலின். ஓகே. அதுக்கப்புறமா டாமன் அண்ட் டையூ இருக்கு இல்லையா யூனியன் டெரிட்டரி. ஸோ அது வந்து செப்பரேட்டட் பை என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது ஆன்சர் வந்து கல்ஃப் ஆஃப் காம்பாட். ஸோ டாமன் அண்ட் டையூ வந்து ரெண்டையும் பிரிக்கிறது வந்து என்னென்னா கல்ஃப் ஆஃப் கேம்பாட். நெக்ஸ்ட் வந்து இந்தியன் கோஸ்ட் லைன்லேருந்து வந்து கொடுத்துருந்தாங்க, கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி அதில் ஆப்ஷன் வந்து 7516.6 கிலோமீட்டர் வந்து கிடையாது, 5400, 5500, 6400 அப்படின்னு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து அதில் இதோட ஆன்சர் வந்து கரெக்டாக என்ன கொஸ்டின் என்ன ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஆனால் இந்தியா கோஸ்ட் லைனோட லென்த் வந்து 7516.6 கிலோமீட்டர் தான்.
நெக்ஸ்ட் 30th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒய் கிளைம்பிங் ஹில் ஒய் த பர்சன் லீன்ஸ் ஃபார்வர்டு. ஸோ நம்ம மலை ஏறும்போது நம்ம ஏன் வந்து ஃப்ரெண்டில் வந்து ஃபார்வர்ட் பண்ணோம், ஐ மீன் ஃப்ரெண்டில் வந்து ஏன் வந்து குனிகிறோம் பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஸ்டேபிளாக வச்சுருக்கிறதுக்காக, இன் ஆர்டர் டு கீப் ஹிம்செல்ஃப் இன் ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம். ஸோ ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியத்தில் வந்து வச்சுருக்கிறதான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா லீன் ஃபார்வர்டு. அதே மாதிரி நம்ம கீழே இறங்கும்போது நம்ம வந்து பெண்ட் டவுன். சரியா, எதுக்காக அப்படின்னா ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியத்துக்காக தான். நெக்ஸ்ட் 31st கொஸ்டின் வந்து ஒய் ஸ்லீப்பர்ஸ் ஆர் ப்ரொவைடட் அண்டர் ரயில்ஸ். இந்த ரயில்வே ட்ராக் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஸ்லீப்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஏன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்லீப்பர்ஸ் அப்படின்னா இங்கே இருக்கும் இல்லையா, காங்கிரீட்டில் வந்துட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஸ்லீப்பர்ஸ். ஓகே, ஸோ அதில் இருக்க சல்லி இல்லை, ஸோ அதில் இருக்கிற அந்த காங்கிரீட் இது இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஸ்லீப்பர்ஸ். ஸோ எதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ட்ரெயின் இருக்கு இல்லையா, ஸோ தேட் த வெயிட் ஆஃப் பாசிங் ட்ரெயின் இஸ் ஸ்ப்ரெட் ஓவர் ஏ லார்ஜ் ஏரியா அண்ட் ட்ராக் மே நாட் சிங் இன் டு தி கிரவுண்ட். ஸோ அந்த ட்ரெயினோட அந்த வெயிட் வந்து ஃபுல் ஏரியாவுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும், ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறமா அது கிரவுண்டில் வந்து சிங்க் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒய் த ரோட்ஸ் ஆஃப் த மவுண்டெயின்ஸ் ஆர் ஆல்வேஸ் மேடு கர்வி அண்ட் நாட் ஸ்ட்ரைட். ஸோ கர்வி அப்படின்னா என்னென்னா அது வந்து வளைஞ்சு போகுது இல்லையா, ஸோ அது அப்படி ஏன் வச்சுருக்காங்க மவுண்டெயின் சைடில் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல். ஒன்று வந்து அது ஆக்சிடெண்ட்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸ்ட்ரைட் ரோட்னால் வந்து ஃபாஸ்ட்டாக போவாங்க, ஸோ ஆக்சிடென்ட் நடக்கும். அண்ட் இது வந்து அந்த ப்ரெஷர் வந்து கம்மியாக, ஐ மீன் அந்த பவர் வந்து கம்மியாக தான் இதுக்கு தேவை. இட் இஸ் ஈஸியர் டு எக்ஸர்ட் லெஸ் பவர் ஓவர் எ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அந்த பவர் வந்து கம்மியாக தேவைப்படுது. அண்ட் ஆல்சோ வந்து ஆக்சிடென்ட் ரெடியூஸ் ஆகுது. அண்ட் அது வைடனிங் பண்ணும்போது, அதாவது கர்வியாக இருக்கும்போது அந்த காஸ்ட் வந்து மினிமைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட எக்ஸாக்ட் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா ஒய் ஒன் கேன் ஈஸிலி வாக் ஆன் காங்க்ரீட் ரோட் ரேதர் தேன் ஐஸ் ரோடு. ஸோ காங்க்ரீட் ரோடில் ஏன் வந்து நல்லா ஈஸியாக வாக் பண்ண முடியுது, ஏன் ஐஸ் ரோடில் அப்படி பண்ண முடியாது? பிகாஸ் வந்து ஃப்ரிக்ஷன் தான். ஸோ அந்த காங்க்ரீட் ரோடில் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும், அதனால நம்ம வந்து ஈஸியாக வந்து வாக் பண்ணலாம். ஸோ இது தவிர மற்ற கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க எனக்கு, அது வந்து ஒரு ஜேர்னல் பற்றி கேட்டிருந்தாங்க. ஓகேவா, உமன் இஷ்யூஸ் ரிலேட்டடான ஒரு ஜேர்னல் வந்து கேட்டிருந்தாங்க. பட் வந்து அந்த ஜேர்னலோட நேம் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் பி தான், பட் எனக்கு என்ன வந்து ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறமா வந்து ஒரு லிம்போ பாரே அப்படின்னு நினைக்கிறேன், அதுவும் வந்து எனக்கு கிளியராக வந்து தெரியலை. ஸோ அந்த ஒரு கேம் பற்றி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ மற்றபடி வந்து அவ்வளோதான் கொஸ்டின்ஸ். மீதம் வந்து 33 கொஸ்டின்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அண்டு மீதம் இருக்கிற 17 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் TNPSC-GS அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் பேஜ்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.